அதாவது டிஎம்டிகே ஜாயின்ஸ் டிஎம்கே அலையன்ஸா? ஏன் இதுக்கு இவ்வளவு ஷாக் ஆறான்னு பாக்குறீங்களா? ஹிஸ்டரியில இந்த நியூஸ் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. இது வந்து டிஎம்கே அலையன்ஸுக்கு வலு சேர்க்குமா இல்ல டிஎம்டிகேவே வீக் ஆக்குமா அப்படின்றத பார்ப்போமா? தமிழ்நாட்டில் ரெண்டே பேருக்கு தான் போட்டின்னு சொல்லி டிவிகே லீடர் சொல்றாரு. which is DMK versus TVK is similar vote banks, which is minority votes, leftist vote, Congress vote, communist vote, whatever. இந்த vote banks யாரை பிரிச்சு வின் பண்ண போறோம் அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்கிற. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் vote banksல இப்போ கேப்டன் விஜயகாந்தை ஃபாலோ பண்ற அந்த vote bankum வந்து சேருது. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் இப்போ உயிரோடு இருந்திருந்தா கண்டிப்பா இந்த டிசிஷனுக்கு ஒத்துருந்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவரை பத்தி நம்மளுக்கு தெரியும், அவர் ஸ்டேஜ்ல பேசுறதுல இன்னைக்கும் வைரலா போயிட்டு இருக்கு யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல. ஸோ அப்படி இருக்கிற கட்சி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணி கட்சியில இருக்கிற சில பொலிட்டீஷியன்ஸா இருக்கட்டும் இல்ல ஓட்டர்ஸா இருக்கட்டும் அவரை ஃபாலோ பண்ற ஃபேன்ஸா இருக்கட்டும் இந்த டிசிஷன் அவங்களுக்கும் ஏற்கக்கூடியதா இருக்காது. ஸோ டிசப்பாயின்மெண்ட்ல அவங்களும் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு, அவங்களும் டிவிகே சைட் சாய வாய்ப்பு இருக்கு. சில பொலிட்டீஷியன்ஸ் டிஎம்டிகேல இருந்து டிவிகேக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜர் ஷிஃப்ட்லாம் ஈக்குவலா பிரிஞ்சு நடுவில் என்டிஏ வந்து ஆட்சி அமைக்குமா இல்ல இது ஒரு பெரிய மேஜர் ஷிஃப்ட் நடந்து டிஎம்கேல இருந்து எல்லா ஓட்டும் டிவிகேக்கு வந்து டிவிகே ஆட்சி அமைப்பாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இந்த பதிவு வந்து தோணுச்சு, கேப்டன் இப்போ இருந்திருந்தா கண்டிப்பா இது ஒத்துருக்க மாட்டாரே, அவங்க கட்சியார்களே இப்படி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கும் அது தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.